السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. صدق الله العظيم. وقال الله أيضا في شأن حبيبه مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இரவு, மிஅராஜுடைய இரவு, ஷபே மிஅராஜ், அதில் நாம் வீற்றிருக்கிறோம். இது நினைவு கூற வேண்டிய, மறந்து விடாமல் ஞாபகம் உறுத்தக்கூடிய மிக முக்கியமான இரவு. ஏனென்றால் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு கிடைக்காத மாபாக்கியமான மிஅராஜை அல்லாஹ் நசீபாக்கினார். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இங்கிருந்து பூத உடலோடு வானுலகம் சென்று அல்லாஹுவை நேரடியாய் தரிசித்து திரும்பவும் இந்த பூவுலகுக்கு வருவது, அல்லாஹுவை பார்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லா நபிமார்களும் கேட்டார்கள், ரப்பே நான் உன்னை காண வேண்டும் அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். ஆனால் யாருக்குமே அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீமுல்லாஹ் ஆக்கினான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லாஹ் அல்லாஹ் ஆக்கினான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா என்ற பட்டத்தை அல்லாஹ் தந்தான். எவ்வளவு பெரிய பட்டத்தை கொடுத்து அவர்களை அந்தஸ்திலே உயர்த்தினாலும் தன் கையாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் ஊதிய பின்பு தன்னை அல்லாஹ் அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காட்டவில்லை, தன்னை காட்டவில்லை. தான் படைத்த படைப்பினங்களை தான் அல்லாஹ் காட்டினான். சொர்க்கத்தை காட்டினான், சொர்க்கத்துக்குள்ள சுகபோகங்களை காட்டினான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை காட்டவில்லை. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கெஞ்சி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும் அல்லாஹ், அதுக்கு ஏதாவது எனக்கு வழி செய்யல்லா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னக லன் தரானி, நீ என்னை பார்க்க முடியாது என்று விட்டான். இந்த அகப்புறக்கண்ணால் ஒரு மனிதனுக்கு பார்க்கும் பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் அல்லாஹுவை பார்க்கும் பாக்கியம் இல்லை. அகக்கண்ணால் பார்க்க முடியும். அல்லாஹ்வை அகக்கண்ணால் பார்க்க முடியுமா என்றால்
நிச்சயம் பார்க்க முடியும். நபிமார்களுக்கு அல்லாஹ் அகக்கண்ணால் காட்டினான், வழிமார்களுக்கும் அல்லாஹ் அகக்கண்ணால் காட்டியிருக்கிறான். அகக்கண்ணால் அல்லாஹ்வை தரிசிக்க முடியுமே ஒழிய இந்த புறக்கண்ணை கொண்டு அல்லாஹ்வை ஒரு மனிதன் பார்க்க முடியாது. அவ்வாறு பார்த்தான் என்று சொன்னால் அது பொய், அவர் இருக்க முடியாது. ஒரே ஒருவரை தவிர அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த மாபாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான், அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். சாதாரணமான பாக்கியம் அல்ல. சொர்க்கத்தை பற்றி ஹதீஸுகளில் எழுதுவார்கள், சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே போயிடுவோம், இன்ஷா அல்லாஹ் போயிடும் எல்லாமே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்ம அனைவரையும் சொர்க்கவாசியாக ஆக்குவானோ. சொர்க்கத்துக்கு போன உடனே எல்லா நியமத்தும் கிடைக்கும் இல்லையா? அந்த சொர்க்கத்தில் ஏதாவது நியமத்துகளுக்கு அல்லாஹ்வின் அருள் கொடைகளுக்கு குறைவு இருக்குமா? எந்த குறையும் இருக்காது, எல்லாம் நிரப்பமாக இருக்கும். இன்றைக்கி தோசையில் உப்பு கம்மியாக இருக்கும் அல்லது உப்பு கூட இருக்கும், சில நேரத்தில் சாம்பார் வைக்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் மண்ணு மாதிரி இருக்கும், சாப்பிடவே முடியாது. அப்போ உணவுகளில் எல்லா நேரத்திலும் ஒரு போன்று இருக்காது, சில நேரத்தில் மாற்றமாக தான் இருக்கும். ஆடைகளில் மாற்றம் வரலாம், சுகபோகங்களில் மாற்றம் வரலாம். ஆனால் சொர்க்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் இல்லையா? ஆப்பிளை சாப்பிட்டால் கூட சுவனத்து ஆப்பிளை சாப்பிட வேண்டுமாம், அந்த அளவிற்கு சுவனத்து ஆப்பிள் மிக டேஸ்டாக இருக்கும். ஆனால் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டது மாதிரி இன்னொரு ஆப்பிள் சாப்பிட்டது இருக்காது. இப்போ நாம் சாப்பிட்றோம் பாருங்கள், ஆப்பிள்னு இருக்கா இல்லைங்களா? இந்த ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டோம்னா, இப்போ ஒரு காஷ்மீர் ஆப்பிள்னு விற்கிறாங்க, அந்த ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றோம், அதே இதில் இன்னொரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டோம், வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் தெரியாது. ஒரு மல்கோவா ஒரு ரகம் பழம் அப்படின்னா அந்த ஒரு பழத்தினுடைய டேஸ்ட்டு தான் இருக்கும், அதே தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது சாப்பிட்டோன்னு சொல்லுது மல்கோவான். ஆனால் சொர்க்கத்து ஆப்பிளில் ஒவ்வொரு ஆப்பிளும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் தருவான். உணவில் பஞ்சம் இல்லை, சுகபோகங்களில் பஞ்சம் இல்லை, எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்து அந்த சுவனவாசிகள் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் அல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு எல்லா சொர்க்கவாசிகளையும் அல்லாஹ் கூப்பிட்டு இருப்பார். குறிப்பாக அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் எல்லா நேமத்தையும் எல்லாத்துக்கும் தர்றான் இல்லையா? நம்ம ஆண்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நேமத்தை அல்லாஹ் வச்சுருக்கான். என்ன மாதிரி சொர்க்கத்தில் டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆண்களுக்கென்று ஸ்பெஷல் நேமத்தை அல்லாஹ் வச்சுருக்கான் சொர்க்கத்தில். பார்த்தீங்களா? ஹூருதீன் வச்சுருக்காங்க, அதை விட்டீங்களேங்க எல்லாம். ஹூருதீன் பெண்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். லா ஐனுன் ரஅத், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எந்த கண்ணும் பார்த்திராது, எந்த கண்ணும் அவர்களை பார்த்திராது, எந்த உள்ளமும் அவர்களை சிந்தித்திருக்காது என்கிறார். நம்ம கம்ப்யூட்டரில் வச்சு ஒரு அழகான பெண்ணின் உருவத்தை வரைந்து எத்தனை மேக்கப் போட முடியுமோ எல்லாம் போட்டு இப்படி ஒரு பெண் என்று சொன்னால் இது வல்ல ஹூருதீன் பெண்கள். இதையும் தாண்டி அப்பாற்பட்டவர்கள் ஹூருதீன் பெண்கள், அவ்வளவு அழகானவர்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், யார் ரசூலல்லாஹ், நான் 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வெளிச்சம் பார்ப்பேன், அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே அல்லாஹ்னு நினச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது அல்லாஹ் அல்ல, அல்லாஹ் அப்படி தெரியவில்லை, ஹூருதீன் பெண்கள் சொர்க்கத்தின் வாசலிலே வந்து சிரித்த அவர்களின் பல்லின் வெளிச்சம் என்று சொன்னார்கள். இப்போ எந்த அளவுக்கு அவர்கள் அழகாக இருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் ஆண்களுக்கு தருகிறான். எல்லா நியமத்தையும் அல்லாஹ் கொடுத்து முடிச்சுட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா அடியார்களையும் சொர்க்கத்தில் கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, அடியார்களே உங்களுக்கு ஏதாவது நியமத்தில் குறை இருக்கா, ஏதாவது நியமத்தில் குறை இருக்கான்னு. ஒன்று அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் என்ன குறைலாம் இருக்குது, எல்லாமே நிரப்பமாக இருக்குது, கேட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நினச்சா வந்துடுது. சொர்க்கத்தின் இதெல்லாம் சிறப்பென்னா நினைத்தால் வந்து விடும். நீங்கள் ஒன்றும் இல்லை,
அப்படியே சொர்க்கத்தில் அழகாக பறவைகள் பறந்து போகக்கூடிய காட்சி இருக்கும் இல்லையா? பறவைகள் பறந்து போகும், அப்படியே புறா கூட்டம் பறந்து போகும்போது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே அந்த புறாவை பிடிச்சி அப்படியே அதை தோலை உரிச்சு முழுசாக வறுத்து நெய்யில் அதில் முந்திரிலாம் போட்டு அப்படியே நம்ம முன்னாடி இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள முன்னாடி எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். வெறும் அவ்வளவு எதையெல்லாம் நினைக்கின்றீர்களோ அத்துணையும் உங்கள் கண் முன்னால் வரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், என்ன உங்களுக்கு குறை? அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, ரப்பே எந்த குறையும் இல்லைல்லா, எல்லாம் நிரப்பமாக இருக்கல்லா, எந்த ஞாபகத்தும் குறை இல்லைல்லா என்று சொல்லும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் ஒரே ஒரு நியாமத்து உங்களுக்கு பாக்கி இருக்கிறது, அதை நான் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கும் தன் அடியார்களுக்கும் மத்தியிலே உள்ள திரையை நீக்குவான், தன் தஜல்லியை அல்லாஹ் காட்டுவான். எப்படி பரிபூரணமான சந்திரனை எல்லா மக்களும் காண்கிறார்களோ அதுபோன்று மக்கள் அனைவரும் சொர்க்கத்திலே அல்லாஹுவை காணுவார்கள். எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னா அந்த அல்லாஹுடைய அழகை பார்த்து அப்படியே நின்றுவாங்க, அப்படியே நிற்பாங்க, சில மாதிரி நிற்பாங்க மக்கள். ரப்பே இவ்வளவு ஆனவனா? அல்லாஹ் ஜமால், அல்லாஹ்வுக்கு பேர்ல ஒன்று ஜமால், அல்லாஹ் அழகுக்கெல்லாம் அழகானவன். இன்னல்லாஹ ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால், பேரழகானவன் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா. ஏன் மோலா அல்லாஹ் படைத்த படைப்பினங்களையும் பார்க்குறோம், எவ்வளவு அழகா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இப்போ ரப்புடைய அந்த ஷான் எவ்வளவு அழகா இருக்கும். தன் தஜல்லியை அல்லாஹ் காட்டின உடனே அல்லாஹு அக்பர், மெய் மறந்து எல்லோரும் நின்று விடுவார்கள், அப்படியே நிற்பாங்களாம். அல்லாஹ் நாடிய வரை, அல்லாஹ் நாடிய காலம் எல்லோரும் நிற்போம், அப்படியே நின்று அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஹூருதீன் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட போய் முறையிடுவாங்களாம், இல்லா இவ்வளவு நாளாக நாங்கள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த போதே ஹூருதீன் பெண்கள் இருந்தார்கள். அப்போ அந்த காலத்திலிருந்து எங்களை வெயிட் பண்ண வச்சு இந்த நல்லடியார்கள் எங்களுக்காக வருவாங்கன்னு வந்து கடைசியாக உள்ளே வந்த உடனே ஓலுக்காக காட்டி எங்களை விட்டியல்லா, யாரெல்லாம் அவர்களை கொஞ்சம் அமுச்சுடல்லா என்று கெஞ்சுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த திரையை இடுவான். திரையை இட்டால் அப்போ தான் உஷாரே வரும். அது வரைக்கும் போதை நின்ற மாதிரி என்ன நிற்பாங்க, உஷாரே வரும். ஹூருதீன் பெண்கள்லாம் அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஹூருதீன் பெண்கள்லாம் வந்து நிற்பாங்களாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் ஒரு வருஷமாக உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறேன், பல வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. இப்போ அன்பர்கள் என்ன அழகு, அந்த அழகு. அப்பேற்பட்ட அல்லாஹ்வினுடைய லிகாவை அல்லாஹ் எந்த நபிக்கும் தரவில்லை. நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னால் அன்பர்களே, அதை நினைவு கூறுவது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த மிஅராஜுடைய உயர்வு, அல்லாஹ்வை நேரில் காணக்கூடிய அந்த பாக்கியம், அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய பாக்கியம், இது சாதாரணமாக அல்லாஹ் யாருக்கும் தருவதில்லை. நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய உயர்வை அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னால் தூர்சினா மலைக்கு வாங்கன்ட்டாங்க. பேசணும்னு ஆசைப்பட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னால், இருந்த இடத்துல பேசலாம்ல, வீட்டில் உட்காந்துருக்கு, இதை பேசுப்பான்னு பேசியிருக்கலாம்ல. அல்லாஹ் பேசவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூர்சினா மலை ஏறி மேலே வாங்கன்ட்டான் அல்லாஹ் தஆலா. இப்போ அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்ன இடத்துக்கு சொன்னபடி மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்லுகிறார்கள். அங்கே போய் அல்லாஹ்ட்ட பேசுனாங்க. வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா, அல்லாஹ் சொன்ன நேரத்துக்கு போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாங்கன்னு சொல்றது. அல்லாஹ் தஆலா வாங்க ரசூலுல்லாஹ் என்ன பார்க்க வாங்க அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட இல்லை. மாறாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி, தன் அடியாரை அவன் அழைத்து சென்றான். அவனே வந்து கூட்டிட்டு போறான். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க,
கெஸ்ட்டு வர்றது நம்ம 2 வகையாக பிரிப்போம் பாருங்கள். ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வருவாங்க, என்ன சொல்லுவோம்? ஃபோன் போட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக வந்துடுங்க, நீங்கள் வராமல் அந்த ரிசப்ஷன் நல்லா இருக்காதுங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபோன் போட்டு கூப்பிடுவோம் இல்லையா? உடனே சரிங்கன்னு வந்துடுவார். இது ஒரு கேட்டகரி. இன்னும் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு நாம் போக மாட்டோம், நம்முடைய வேலையாட்கள் யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டு அவரை கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு போய் கூப்பிட்டு வர வைப்போம். இது 2வது கேட்டகரி. ஒரு சிலர்கள் இருப்பார்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள், அவரை அழைக்கும் போது அவர்கள் இடத்திற்கே நாமே சென்று அவர்களை அழைத்து நாம் பக்குவமாய் கண்ணியமாய் அழைத்து வருவோம் அல்லவா? அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அழைத்து சென்றேன் என்று கூறுகிறார். நான் அழைச்சிட்டு போனேன். ஹதீஸுகளில் பார்க்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு மிஅராஜிலே இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்தானா ஆச்சரியப்படுகிறோம். புகாரியில் எடுத்து பாருங்கள் அந்த ஹதீஸை. புகாரி தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மிஅராஜுடைய வரலாறுடைய விஷயத்தில் எழுதுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி கூட்டு போவான் தெரியுங்களா? இந்த உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கும்போது அங்கிருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க அங்கேருந்து காபத்துல்லாவுக்கு அழைச்சிட்டு போய் காபத்துல்லாவிலிருந்து புராக்குடைய வாகனத்தில் பைத்துல் முக்கத்தஸுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றார். நான் வரலாறுடைய நீட்டத்தை சொல்லல, சுருக்கத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். ஏன்னா முழு வரலாறை சொல்வதற்கான நேரமும் இல்லை. அப்போ அங்கே கூட்டு போய் அங்கிருந்து எல்லா நபிமார்களுக்கும் தொழுக வைத்து அல்லாஹ் தஆலா வானங்களுக்கு அழைத்து செல்லுகிறார். இப்போ அதில் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீளமான ஹதீஸு, அதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முதல் வானத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். எங்கே போகிறாங்க? முதல் வானத்துக்கு பெருமானார் போகிறாங்க. இப்போ போனால் இப்போ வந்திருக்கிறது யார்? நபி வந்திருக்கிறாங்க, சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் போய் சீஃப் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வர்றீங்க, உங்கள் வீட்டில் கதவு பூட்டியிருக்கு. கோவம் வருமா உங்களுக்கு? கோவம் வருமா வராதா? என்ன வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன், கதவு மூடி வச்சுருக்க, இப்படிதான் கோவம் வருமா இல்லையா? முதல்லையே அதெல்லாம் கதவுலாம் திறந்து வச்சு வரவேற்போமா இல்லையா? ஆனால் ஹதீஸிலே வருகிறது, முதல் வானத்திற்கு செல்லுகிறார்கள், முதல் வானத்தின் கதவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டுகிறார்கள், கதவு திறக்கப்படவில்லை, மாறாக ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது, மன் அன்த, நீ யாரு? யார் தட்டுறா? தட்டுறது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மலக்குமார்களின் தலைவர். மலக்குமார்களின் தலைவர் கதவை தட்டுகிறார். ஆனால் மலக்குமார்கள் திறக்கவில்லை. மன்னன் கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறேன். எல்லாம் நம்ம தலைவரில் வந்திருக்காரு, திறக்கிறோம் இல்லையா? கதவு திறக்கப்படவில்லை, கதவு திறக்கப்படவில்லை. அடுத்த கேள்வி அந்த மலக்கு கேட்கிறார், வமம் மஅக, உம்மோடு யார் வந்திருக்கிறார்? அப்போ அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுகிறார்கள், வமஇ முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பயாவது கதவு திறக்குமா இல்லையா? அப்பையும் திறக்கலை. இப்போ மூணாவது ஒரு கேள்வி கேட்காங்க, ஹல் உர்சில்த இலை, அவரின் பக்கம் நீ அனுப்பப்பட்டீர்களா? அப்போ சொன்னாங்க, நஅம் உர்சில்து இலை, அவரின் பக்கம் நான் அனுப்பப்பட்டேன், கூட்டு வர்றதுக்காக போயிருக்கிறேன், போய் தான் கூட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்பு அந்த கதவு திறக்கப்படுகிறது. பார்த்தால் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மலக்குகள் என்று மலர் தூவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள் என்பது முதல் வானம். அங்கே யார் இருந்தார்? ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெடியாக நிற்கிறாங்க வரவேற்கிறதுக்கு. அவங்க வரவேற்று இப்னி மர்ஹபம் பி இப்னி, என்னுடைய மகனுக்கு மகனே உனக்கு மர்ஹபா, உன் வரவு நல்வரவாகட்டும் என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார்கள். சரி, ஒரு வானம் தான் இப்படி நடந்துச்சு, அடுத்த வானம் நேரடியாக திறந்து போயிருக்கலாம்ல. ஹதீஸிலே புகாரியிலே வருகிறது, இரண்டாம் வானம் வருகிறார்கள், வதக்கல் பாப,
கதவை தட்டுகிறார்கள், கதவு திறக்கப்படவில்லை, கேள்வி கேட்கிறார்கள். மன் அன்த, நீ யார்? ஜிப்ராயில், ஜிப்ராயில் வந்திருக்கிறேன். வமம்மாக்க, உன்னோடு யார் இருக்கிறார்? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. ஹல் உர்சில்த இலை, நீ அவன் பக்கம் அனுப்பப்பட்டாயா? ஆம் என்ற பின்று துறக்கப்படுகிறது. அங்கே ஒரு நபி அங்கே வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு இதிலேயும் ஃபர்ஸ்ட் இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது இதில் ஒரு நபி, மூணாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், அஞ்சாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு நபியாய் இத்தனை பேரையும் அல்லாஹ் வைத்து வரவேற்று அழைத்து சென்றானே. இப்போ யோசிக்கிறதுன்னா, ஒரு பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கனாவே கதவு முன்னாடியே தானே திறந்து வச்சிருப்போம், கதவை முன்கூட்டியே தானே திறந்து வைத்திருப்போம். அதுதானே உண்மையான வரவேற்பு. கதவை மூடி வச்சு நீ யாருன்னு சொன்னாதான் விடுவேன். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பிறகு, தலைவர்னு தெரிஞ்சது பிறகு விட முடியாது. அப்படின்னா என்ன விளங்குகிறது? என்ன அர்த்தம்? அதபு குறைவாக அல்லவா தெரிகிறது என்றால், இங்கே தான் முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது வானத்தை படைத்தானோ, இதான் விளங்கணும். நபியுடைய அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும். நம்ம நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் ஆற்றலையும் அந்தஸ்தையும் தந்திருந்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். எழுதுவார்கள் கிதாபுகளிலே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மதா ஹலகஸ் ஸமாஅ, வானத்தை எப்பொழுது படைத்தானோ, வானத்தை எப்போது அல்லாஹ் படைத்தானோ அப்பொழுதே வானத்திலே ஒரு பிரத்யோகமான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், பிரத்யோகமான ஒரு வாசலை ஏற்படுத்துகிறான். எதற்காக? என்னுடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தமா சொல்லுங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்காக அழைக்கக்கூடிய ஸ்பெஷல் வாசல். இது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு வாசல் வீடு கட்டும் போதே, நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டும் போதே என்னுடைய சீஃப் கெஸ்ட் இவரை வரவேற்கிறதுக்காக, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், உங்கள் பேராண்டி இன்னும் பிறக்கவே இல்லை, இப்போ தான் மகன் பிறந்திருக்கான், அந்த பேராண்டி பிறந்து வரும்போது வரவேற்பதற்காக ஒரு வாசல் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு தாத்தா கட்டினார்னா, இப்போ அந்த தாத்தா எவ்வளவு பேராசை கொண்டிருப்பார் அந்த பேரன் மீது என்று சொல்லுவோமோ, அதுபோல் வேறு யாருக்கும், என் பொண்டாட்டிக்கும் திறக்க மாட்டேன், என் பிள்ளைக்கும் திறக்க மாட்டேன், என் பேரன் வந்தால் தான் திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசலை அமைத்தால் தன் வீட்டிலே, புது வீட்டிலே எப்படி இருக்குமோ அதுபோன்று அல்லாஹ் எப்பொழுது வானத்தை படைத்தானோ அப்பொழுதே தன் ஹபீப் நாயகம் வருகைக்காக ஒரு வாசலை அமைத்தான். அதன் காவலருக்கென்றே சில மலக்குகளை நியமித்தான். அந்த வாசல் வெறும் ஜிப்ராயில் வந்தால் திறக்கப்படாது. வெறும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் தலைவர் தான், ஆனால் அந்த வாசல் திறக்கப்படாது. ஹபீப் நாயகத்தோடு அல்லாஹ்வை காண்பதற்கென்று வரவேற்கும் வாசலாக அல்லாஹ் அந்த வாசலை வைத்தார். நம்ம ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்போம், சாதா எல்லா மக்களும் வர்றதுக்குன்னு ஒரு வாசல் வச்சுருப்பானுங்க, விஐபி வர்றதுக்குன்னு ஒரு வாசல் வச்சுருப்பானுங்க இல்லையா? எத்தனை கம்பளங்கள் எல்லாம் விரித்து அங்கே செக்யூரிட்டி இருக்கும், யார் வேணால் உள்ளே பூந்துட முடியாது. அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் அந்த வாசலில் வர முடியாது. வேலையை பார்த்துட்டு மரியாதையை வெளியே போடான்ருவான், அந்த பக்கம் சுற்றி வரான்ருவோம். இல்லைங்க அவசரமாக போகணுங்க, அவசரமாக போனாலும் அந்த பக்கம் போட்டுருவாங்க, சொல்லுவாங்களா இல்லைங்களா? அது மாதிரி அல்லாஹ் தன் ஹபீப் நாயகத்தை கண்ணியப்படுத்தினான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கண்ணியமான ஒன்று பண்பர்களே! அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான் என்று பார்க்கும்போது, அல்லாஹ் பொதுவாக ஒரு விஷயத்தை, ஒருத்தருக்கு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்றால், அந்த எங்கெல்லாம் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வழங்குகிறானோ அந்த இடத்தில் காரணங்களையும் அல்லாஹ் சொல்லுவான். காரணங்களையும் அல்லாஹ் சொல்லுவதுண்டு. நபிமார்களாக இருந்தாலும் சரியே, நபித்துவம் என்பதை அல்லாஹ் ஸ்பெஷலாக கொடுத்துட்டாலும் அந்த நபிமார்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தும் போது அந்த ஒவ்வொரு நபியின் அந்தஸ்தை உயர்த்தியதற்கும் ஒரு காரணத்தை அல்லாஹ் வைத்திருந்தார். இப்போ உதாரணத்துக்கு நபிமார்களிலேயே களவு விளக்க மாமேதைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. யாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஹஸரத் சொல்லக்கூடாது, சொல்லணும். ஏன்னா நான் ஆசிரியராக இருந்திருந்து பழக்கம் இல்லைங்களா, அதனால் மாணவர்கள் கேள்வி கேட்டு தான் பாடம் நடத்துறது உண்டு இல்லையா? அதனால் கேள்வி கேட்குறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கள், யார் கனவிளக்க மாமேதை? யார் நபி? யார்
சொல்லுங்க. அது சொன்னது கேட்டிங்களா? அப்பயாவது சொல்லுங்க சத்தமா. ஒரு இல்மு முறை அது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா, கனவிலக்க மாமேதை. எல்லா கனவுகளுக்கும் மிக சிரமமான, இப்படியெல்லாம் ஒரு கனவே ஒரு மனுஷன் காணவே முடியாது அப்படின்னு சொல்கிற கனவுக்கு விளக்கம் சொல்லவும் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கும்போது அரசன் ஒரு கனவு கண்டான். சம்பந்தமே இல்லாத கனவு. இப்படிலாம் ஒரு கனவு சிந்திக்கவே முடியாது. அப்படி ஒரு கனவு கண்டான். ஒரு வயலில் 9 கொழுத்த மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் போது 9 மாடு வத்தலான மாடு அந்த பக்கம் வருது. வந்த வத்தலான மாடு சிங்கம் சொன்னாலும் கனவுக்கு செட் ஆகும் இல்லையா? சிங்கமும் வரல, வத்தலான 9 மாடு வந்துச்சு. இந்த கொழுத்த மாடு 9 சாப்பிட்டுருச்சு. 7 கொழுத்த மாடை 7 வத்தலான மாடுகள் தின்று விட்டது. இப்படி ஒரு கனவு. பார்த்தா அவங்க கூப்பிட்டு அந்த காலத்தில் அவனுடைய அரசவையில் இருந்த அறிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த கனவு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. காலத்தையா ஐயோர் மரோ அஃப்தூனி ஃபி ருயா இன் குன்தும் லிருயா தாபுருன், இந்த கனவு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு மூசா ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துள்ள அரசன் கேட்க அவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து முடிவு பண்ணி கொஞ்சம் கூட இடிக்கு லேச ஒத்து வரலையே. ஒரு மாடு சாப்பிட்டுச்சுன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? சிங்கம் சாப்பிட்டுன்னு சொல்லுங்க, புலி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுங்க, கனவுக்கு விளக்கம் சொல்லலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாடு சாப்பிட்டுச்சு, அது கொளுத்த மாடை ஒல்லியாக இருக்கிற மாடு சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட வரல. இது ஏதாவது நீ இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நிறையா பேர் கனவு அஜர்த்து கனவுல அப்படி பேய் பார்த்தேன் அஜர்த்துக்குவாங்க. நான் டக்குன்னு கேட்பேன், நைட்டு பேய் படம் பார்த்தியா? ஆமாம் அஜர்த், அதுதான் வந்திருக்கு, அதுதான் வரும், வேறு வராது, அதுதான் வரும். நீ எதை பார்த்து எந்த சிந்தனையிலையோ படுக்கிறீங்களோ அது கட்டாயம் கனவுல வரும், வேறு வழி இல்லை. நிறைய பேர் ஏதாவது முசீபத்து, அடுத்த முசீபத்து இருக்குது, உண்மையாக உன் வீட்டில் இல்லை, உன் கண்ணில் இருக்குது. நைட்டு ஒழுங்காக ஓதிட்டு படு, பார்க்காம செல்ஃபோனை நோண்டாமல் படு, ஒழுங்காக தூங்க, கனவு வரும், நல்ல கனவாக வரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சொன்னாங்க, அரசரே எதையாவது நீங்கள் கொடுத்த மாடா அப்படியே மாட்டு கொட்டாய் பக்கம் போய் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிலை வந்துருக்கு. காலு அலுகாசு அகலாம், இது கனவுலேயே தேவையில்லாத மோசமான கனவு, இதுக்கெல்லாம் விளக்கமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அற்புதமான விளக்கத்தை அந்த கனவுக்கு கொடுத்தார்கள் என்பது குர்ஆன் இல்லையா? இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று பார்த்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருந்த ஒரு தக்வா. என்ன தக்வா? ஜுலைஹா அம்மா அவர்கள் அந்த வசீருடைய மனைவி, அமைச்சரின் மனைவி, அவர்கள் அழைக்கிறார்கள், பாவமான செயலுக்கு அழைக்கும் போது தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் அந்த அம்மா மூடிடுச்சு, எல்லா கதவு 11 கதவையும் மூடிடுச்சு. அரசர் வீடு இல்லையா, ஆனால் 11 கதவையும் அந்த அம்மா ஒவ்வொன்றா சாத்தி ஒவ்வொன்றா கடைசியாக சின்ன ரூமு, அந்த ரூமுக்குள்ளேயும் வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு சிலை இருந்துச்சான். அந்த அம்மா அந்த சிலை கண்ணையும் கட்டிடுச்சு, சிலை கண்ணையும் கட்டிடுச்சு. கட்டிட்டு சொல்லிச்சான், யாரும் பார்க்கல, சிலை கூட பார்க்கல. நான் சொல்கிறேன், இப்போ சொன்னாங்க அவங்க, இவைகள் எல்லாம் நம்மை காணவில்லை, நம் இறைவனையும் படைத்த இறைவன் காண்கிறான் அல்லவா என்று ஓட்டம் பிடித்தார்கள். அல்லாஹ்வின் உதவி வந்தது, எல்லா கதவும் திறந்து வெளியே வந்தார் என்பது வரலாறு. எப்போ அவங்க இந்த தக்வாவை செய்தார்களோ இதன் பலனாய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கினான். எந்த அந்தஸ்து? கடவுளுக்கு விளக்கம் சொல்லும் மாபாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். குர்ஆன்லயும் அல்லாஹ் அவங்க கனவுக்கு விளக்கம் சொன்ன அழகான அந்த செய்திகளையும் அதன் விளக்கங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறார். சிறைக்கு போய் போடுறாங்க, ஒருத்தர் 2 பேர் வர்றானுங்க, வந்து கேட்டானுங்க, மூசா ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, கனவு ஒன்று கண்டேன். என்னப்பா கனவு கண்ட? நான் திராட்சை பழம் ஜூஸ் புழிஞ்சு அரசுக்கு கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன். அப்படியா? நீ என்னப்பா கனவு கண்ட? நான் ரொட்டி துண்டுகளை எல்லாம் என் தலையிலே வைத்து சுமந்து செல்கிறேன், பறவைகள் கொத்தி தின்பது போன்று கனவு கண்டேன். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கும் விளக்கம் தருகிறார். கற்பனைக்கு எட்டாத கனவுகளுக்கெல்லாம் அழகாய் விளக்கம் சொன்னவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த விளக்கம் சொன்னதற்கு பின் காரணியாய் இருந்தது எது? அவர்கள் கொண்ட தக்வா.
அப்போ நபிமார்களாக இருந்தாலும் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவதற்கு அவர்களுக்கென்று சில சோதனைகளையும் அல்லாஹ் வைத்திருந்தான் இல்லையா? அதுபோன்று நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹபீபு தான், தன் நேசர் தான், இறுதி நபி, ஹாத்தமுன் நபி என்ற அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களுக்கும் செய்தி அனுப்பினான் அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாவை அனுப்ப போகிறேன், அந்த சுபச்சோபனம் சொல்லுங்கள் என்று முன்னபிமார்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பிய ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா நபிக்கு ஏன் இந்த அந்தஸ்தை கொடுத்தான், நம்ம ரசூலுக்கு ஏன் இந்த அந்தஸ்தை வழங்கினான் என்று பார்க்கும்போது அதையும் அல்லாஹ் அந்த ஆயத்திலேயே சொல்லுகிறான். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன். யார்? அல்லதி அஸரா பி அப்திஹி, தன் அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றான். கூட்டு போனது யார? கூட்டு போனது யார? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நபி பேர் என்ன சொல்லுங்கண்ணே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ் தஆலா? சுப்ஹானல்லதி அஸ்ரா முஹம்மதன், முஹம்மதை அழைத்து சென்றான் சொல்லியிருக்கணுமா இல்லைங்களா? முஹம்மதுன்னு சொல்லலை, முஹம்மதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலை. சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் மிகவும் நேசித்தது எப்படி? தன் ஹபீபு தானே, தன் ரசூல்லா ஹபீபா வச்சுருந்தான் இல்லையா? ஹபீபி, என் நேசரை நான் அழைத்து சென்றேன், என் நேசரை நான் அழைத்து சென்றேன், என்னுடைய ஓனரை நான் என் வீட்டுக்கு கூட்டு வந்தேன், அப்படி தானே சொல்லுவோம். எனக்கு கண்ணியமான ஒரு பிரசன்ட், அவரை நான் என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன், அப்படி தானே சொல்லுவோம். அப்புறம் ரசூலுல்லா, அல்ல என் தூதரை நான் அழைத்து வந்தேன், நான் தூதரை நான் மேராஜுக்கு அழைச்சேன், அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி வந்தால் எப்படி ஆயத்து வந்திருக்கணும்? சுப்ஹானல்லதி அஸ்ரா ஹபீபி, அல்ல சுப்ஹானல்லதி அஸ்ரா ரசூலுல்லா, சுப்ஹானல்லதி அஸ்ரா முஹம்மத் வந்திருக்கணுமா இல்லைங்களா? இதெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. எதை சொல்லுகிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடிமையை அல்லாஹ் அழைத்தார். பயங்கரமான ஏற்பாடெலாம் பண்ணி வீட்டில் பயங்கரமான ஏற்பாடெலாம் பண்ணி, தடபுடலாக ஏற்பாடெலாம் பண்ணி, கம்பளங்கள் எல்லாம் வச்சு, பேண்டு வாத்தியம்லாம் வச்சு முதலாளி நிற்கிறார். எதுக்குங்க பயங்கரமாக யார் வரப்போகிறாங்களா? யாருங்க வர்றா? என் வேலைக்காரன் வர்றான், இல்லை என் அடிமை வர்றான் அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்களா இல்லையா? மக்கள் சிரிப்பாங்க. என்னங்க நூஸ்தனமாக அதுக்கு எப்படி செய்கிறீங்க? ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், என் அடிமையை நான் அழைத்து சென்றேன், என் அடிமையை நான் அழைத்து சென்றேன். அப்போ அங்கே ஒரு காரணம் விளங்குகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடிமை என்ற வார்த்தை எங்க லேசானதல்ல, மிக உயர்ந்த மகாம் என்பதை நாம் விளங்க வேண்டும். நமக்கு வேண்டான அடிமை என்பது சாதாரணமானது, ஆனால் அடிமைகளாய் வாழ்வது என்பது இருக்கிறதே, நீ அல்லாஹ்வுக்கு அடிமையாக ஆகுவது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து. அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு நபியிடத்திலேயே விரும்பி இருக்கிறான். நம்மள்கிட்ட விரும்ப மாட்டானா? அடிமை என்பவன் யார்? அடிமை என்பவன் யார்? அடிமை யாருக்கு சொல்லுவாங்க? எஜமான் கொடுத்த உணவை உண்பவன் இல்லையா? எஜமான் கொடுத்த உடையை உடுத்துபவன், எஜமான் கொடுத்த இடத்தில் வசிப்பவன், எஜமான் எதை விரும்புகிறானோ அதையே தன் விருப்பமாய் ஆக்குபவன், இவன் தான் அடிமை. இவன் தானே அடிமை, இவனுக்குத்தானே அடிமை என்று சொல்லுவோம். அப்ப அப்படிப்பட்டவனாய் நீ வாழுகிறோமானா, அல்லாஹ் ஒரு உணவு கொடுத்தான், சரி நாங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஏன் நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு, ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆச்சு, நம்ம ஊடியை இப்படி போச்சு, நம்ம பொண்டாட்டியை இப்படி ஆயிட்டா, நம்ம மகையை இப்படி ஆயிட்டா, நம்ம ஊடு முட்டிங்க இப்படி ஆயிடுச்சு. எல்லாவற்றிலேயும் அல்லாஹ்வுடைய செயலில் ஆட்சேபனை நம் உள்ளத்தில் இருக்கிறது. பிறகு நம்ம அடிமையாக முடியும்? எப்படி நம்ம அடிமையாக முடியும்? யோசிச்சு பாரு. அதனால்தான் நம்ம அந்தஸ்து உயரவில்லை. யார் தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் அடிமையாக்கி கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தாமல் இருந்ததில்லை. அவன் அந்தஸ்தெல்லாம் உயர்த்திடுவான். அல்லாஹ் யார் தனக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார்களோ அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலேயும் தன்னை தாழ்த்தினார்கள்.
ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நிலையிலேயும் தன்னை தாழ்த்தி அல்லாஹ் சொல்லிட்டான், செஞ்சு முடிஞ்ச அவ்வளோதான். சூன் சராக்கி குஞ்சாயிஷி நஹின்னு சொல்லுவாங்க. ஏன் எதுக்குன்னு கூட கேள்வி கிடையாது. சொன்னபடி செய், முடிஞ்சு. இதுதான் அப்தியத்துடைய மக்காம். எதுக்கு என்ன அந்த கேள்வியே இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பிறக்குது, சின்ன பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அம்மா பொண்டாட்டியும் பிள்ளையும் கொண்டு போய் நடு பாலைவனத்தில் விட்டுட்டு வா. கேள்வி கேட்கலையே, கொண்டு போய் விடுகிறார்கள். அருங்கல் பிள்ளையை அறுக்க முற்படுகிறார்கள். என்ன சொல்லு ரப்பே செய்யற? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வதுகுர் இபாதனா இப்ராஹீம், என்னுடைய அடிமையா. அல்லாஹ் பெருமையா சொல்றாங்க. அல்லாஹ் இவ்வளவு பெருமை வருது பாருங்க. வதுகுர் இபாதனா இப்ராஹீம், நம்முடைய அடிமை இப்ராஹீமை நினைத்து பாருங்கள். பாருப்பா, இவரு புள்ள சொல்றது இல்லை, எப்படி பேச்சு கேட்கிறாரு பாரு. இவன் பையன்டா, நீ தான் இருக்கிற சொல்றோம் இல்லையா? அல்லாஹ் அதுபோன்று குர்ஆனிலே ஒவ்வொரு நபியின் வரலாறாய் சொல்லும் போது இபாதனா, என் அடிமை என் அடிமை என்று சொல்லுகிறான். வதுகுர் அப்தனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான சோதனை. நம்ம கற்பனையில நினைச்சு கூட பார்க்க முடியல. புண்ணு வந்து பார்த்துருக்குறோம். புண்ணு வருமா இல்லைங்களா? யாருக்கா புண்ணு, எல்லாத்துக்கும் புண்ணு வந்துருக்கு இல்லை, கொப்பனம் வந்துருக்கு. ஒரு சின்ன கொப்பனம் தாங்க முடியறது இல்லை. அந்த ஒரு தடவை காதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு கொப்பனம், சின்னூன்னு ஒரு கொப்பனம், என்ன வலி. காது 3 நாள் அது பழுக்கவும் மாட்டேங்குது, உடையவும் மாட்டேங்குது. ஒரு வழியாக அது பழுத்து உடஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் 3 நாள் 4 நாள் காது வழியாக வந்துச்சு. சே, சின்னூன்னு ஒரு நாக்கு புண்ணு, ஒரு வார்த்தை பேச முடியல, ஒரு பாடம் நடத்த முடியல. இவ்வளவு கஷ்டம். ஒரு சின்ன புண்ணு. நினைத்து பாருங்கள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மொத்த உடலும் புண்கள். அவ்வளவுலையும் புழு நண்டுகிறது. சீ பிடிச்சு மொத்தமும் புழு நண்டி அந்த உடம்பே நாரி போய் எந்த வீட்டிலே வசித்தார்களோ பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து வெளியே போயா மரியாதையா அப்படின்னு சொல்லி 4 மனைவிமார்களில் 3 மனைவிமார்கள் எல்லாம் தலாக் வாங்கிட்டு ஓட்டாங்க. ஐயா, இப்படி ஒரு புருஷனா? வானாவா? ஒரு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, நபியுடைய மனைவி. எல்லாம் போயிட்டாங்க. அங்கிருந்து விரட்டப்பட்டு ஊரின் கடைசிக்கு வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, ஐயா ஊரே நாறுது, வேணாம் போ என்று அங்கிருந்து விரட்டி நடுக்காட்டிற்கு போய் ஒரு குழியை நோண்டி அந்த குழிக்குள் இருந்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வளவு கஷ்டம் வந்த போதும் அல்லாஹ்விடத்தில், ரப்பே யா அல்லாஹ் இவ்வளவு கஷ்டமா இருக்கிறேன், ஷிஃபாவோ கூட அல்லாஹ் கேட்கல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் அப்தியத். தூ ஜைசா ரக்கே மைசா மரசுஹு, நீ எப்படி வச்சு நான் பொருந்திக்கிறேன்டா. இன்னைக்கு எனக்கு இத்தாலி சாப்பாடு முடிவு பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிறேன்ல, ஏன் இது கேட்க மாட்டேன். अल्हम्दुलिल्लाह ये मुझे रिज़्क़ दिया बस अल्हम्दुलिल्लाह, இதுதான் எனக்கு ரிஸ்க் நீ வச்சுட்ட, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் எனக்கு இது வந்துச்சு, ஏன் இதுக்கு அது வரல? அவனுக்கு மட்டும் அல்லா இப்படி வாழ்க்கை கொடுத்தானே, எனக்கு ஏன் கொடுக்கல? அவனுக்கு மட்டும் அல்லா அந்த மாதிரி செஞ்சுருக்கானே, ஏன் இந்த மாதிரி செய்யலை? அந்த பேச்சே இல்லை. ஒன்றை எப்படி வச்சாலும் பொருந்திக்கும். जिस हाल में वो रखे उस हाल में हम खुश है. எந்த நிலையில் என் ரப்பு என்னை வைத்தானோ அந்த நிலையில் சந்தோஷப்படு. அதுதான் உண்மையான அப்தியத். அப்படி வாழ்ந்தவர்கள் நபிமார்கள், அப்படி வாழ்ந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் நபி? எவ்வளவு பெரிய அந்தஸ்து! பெருமானார் நினைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். பெருமானார் நினைச்சா அவர்களுக்கு வானம் கட்டுப்பட்டது, பூமி கட்டுப்படுகிறது, மலைகள் கட்டுப்படுகிறது, மலக்குகள் கட்டுப்படுகிறார்கள், ஜின்கள் கட்டுப்படுகிறது, விலங்குகள் கட்டுப்படுகிறது. அத்துணையும் பெருமானாருக்கு கட்டுப்பட. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொந்த ஊர் மக்கள் ஊரை விட்டும் தள்ளி வைக்கிறார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 3 ஆண்டுகள். பெருமானாருடைய மனைவி, முதல் மனைவி பேர் என்ன சொல்லுங்க? முதல் மனைவி பேர் கதீஜா. ஏன்னா பெருமானுடைய வாழ்க்கை வரல பொக்கிஷம்.
இதெல்லாம் கேட்டவுடனே பதில் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நம் அதில் கரண்ட்ல இருக்கணும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நம்ம எவ்வளோ கரண்ட்ல இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் யார் பார்த்தீங்களா? சொன்ன பார்த்தீங்களா? ஆளுநர் யார்? நம்ம ஃபேமஸான ஆள், டக்குன்னு சொல்லிடுவோம் எல்லாம். அந்த மாதிரி பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு கரண்ட்ல இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கரண்ட்ல இருக்கணும். பெருமானாருடைய முதல் மனைவி யார்? ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அவங்க கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளவு செல்வம் இருந்துச்சு தெரியுங்களா? எவ்வளவு செல்வம் இருந்துச்சு தெரியுங்களா? ஒரு ரிவாயத்தின் படி 800,000 கோடி. ஒரு ரிவாயத்தில் 800 கோடிங்கிறாங்க, சில பேர் 800,000 கோடிங்கிறாங்க. பிரம்மாண்டமான செல்வ சீமாட்டி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இஸ்லாத்திற்காய் மொத்தத்தையும் இழந்து 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 கடைசியாக 3 ஆண்டுகள் தள்ளி வைக்கப்பட்டு, அந்த தள்ளி வைக்கப்பட்டதில் மொத்த சொத்தையும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக, இஸ்லாமியர்களுக்காக செலவு செய்து கடைசி இரவு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கும் நேரத்தில் எண்ணெய் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. பக்கத்தில் ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், சக்கராத்து ஹாலில் உங்கள் மனைவி கதீஜா அம்மா இருக்கிறாங்க, ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாமேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் அவர்களுக்கு உணவு கொடுத்திருப்பேனே என்கிறார்கள். உணவளித்திருப்பேனே. உணவு கொடுக்க முடியாத நிலை. ஒரு நபி நினைத்திருந்தால் உஹது மலையை தங்கமாக்க முடியும். ஆனால் उस जिस हाल में वो रखे उस हाल में वो खुश है. मेरे खुदा मुझे जैसा रखा उस पर मैं मर्जी हूँ. ये अब्दियत का मकाम है. என் ரப்பு என்னை எப்படி வச்சானோ அதில் நான் பொருந்தி இருக்கிறேன். கேட்க மாட்டேன். என் ரப்பிட்ட ஒரு நிமிஷம் அல்லாஹ் மாற்ற முடியும். அபரஹா படையெடுத்து வந்த போது அபாபில் பறவைகளை கொண்டு அடிக்கிறையா அல்லாஹ்? என் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரிகளை அல்லாஹ் அழிக்க முடியாதா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரிகள் வந்தபோது வெறும் கொசு படை அல்லாஹ் அனுப்பலையா? அல்லாஹ் அனுப்ப முடியாதா? என் ரப்பு என்னை எப்படி வச்சானோ சந்தோஷம். தாயிஃபுக்கு போறாங்க பெருமானார். அங்கிருந்து கஷ்டப்பட்டு தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு போனா அங்க கல்லால் அடிக்கிறாங்க. சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்து பெருமானார் ஓடோடி வருகிறார்கள். அப்படியே பெருமானார் ரத்தம் சொட்டுகிறது. பூமியில் சொட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தரும் சாப்பிட்ருக்க முடியாது. எந்த புல் பூண்டும் வளர்ந்துருக்காது. அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இருக்கும். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரத்தத்தை தாங்கி பிடித்தார்கள். போய் நிற்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு நபியா ஒவ்வொரு மலக்கா வர்றாரு. மீகா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஒவ்வொரு மலக்காய் வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அந்த தாயிஃபாசி அழிச்சட்டுமா யார் ரசூலுல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்தார்கள் அந்த இடத்துல? யா அல்லாஹ், அவர்கள் என்னை அடித்தது பெருசல்ல ரப்பே, அவங்க அடித்தது என் மேலே கொண்டு வருத்தத்தால் இருந்தால் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்கல்லா, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்கல்லா. எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி நான் தான் எத்தி வைக்க தவறி இருக்கிறேன் ரப்பே. அடி வாங்கினது ஏன் ரப்பே? உன்னை பற்றி தானே சொல்ல போன இடத்துல இப்படி அடியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, ஜிஸ் ஹாலுமே ஓரக்கே உஸ் ஹாலுமே ஹம் குஷ் ஹே, அதே நிலையில் நான் குஷியாக இருந்து வருகிறேன். தன்னை அடிமையாய் அப்தாய் தன்னுடைய ஒரு உயராதவனாய் எப்பொழுது காட்டினார்களோ அல்லாஹ் அப்பொழுது அவர்களை உயர்வுபடுத்துகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. என் பெருமையா அல்லாஹ் சொல்றான், என் அடிமையை நான் கூட்டு போனேன்டா, என் அடிமையை நான் அழைத்து சென்றேன், என்னை காண்பதற்கு நான் அழைத்து சென்றேன். இன்னுரையவும் ஆயாத்தினா, என் எல்லா படைப்பினங்களையும் காண்பதற்கு நான் அழைத்து சென்றேன் என்றால் பெருமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பர்களே, அனரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் நமக்கு ஒரு படிப்பினையை இங்கே தருகிறார் இல்லையா? என்ன விளங்குறீங்க? அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நமக்கு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தவங்களை பார்த்து ஏங்காதுங்க. உங்களுக்கு இந்த பைக்கா அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு இந்த செல்ஃபோனா அல்ஹம்துலில்லாஹ், இந்த சட்டையா அல்ஹம்துலில்லாஹ், இந்த பொண்டாட்டியா அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடா அல்ஹம்துலில்லாஹ், இந்த செருப்பா அல்ஹம்துலில்லாஹ், எல்லாவற்றிலேயும் என் ரப்பு எனக்கு எதை கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமாய் தந்திருக்கிறான். ஒரு வினாடி கூட எனக்கு இப்படி கொடுத்துட்டானே அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட நம்ம உள்ளத்தில் இருந்து விடக்கூடாது.
அப்படி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை தருவான். நிச்சயம் அல்லாஹ் உங்களையும் ஒரு காலம் வரும் அல்லாஹ் உயர்த்திய காட்டுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மிஅராஜை நமக்கு அல்லாஹ் படிப்பினையாக ஆக்கி தந்து அதை எதை கேட்டோமோ அதன் வழி அமல் செய்யும் வாய்ப்பினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.